பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, காலை பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக தேவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. உதயமாகின்ற சூரியன், உங்களை சுற்றி இருக்கின்ற இருள் தற்காலிகமானது, அது தொடர்வதில்லை என்று சொல்வது போல இருக்கின்றது. அதுபோலத்தான் நம்முடைய தேவனால் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற இருளின் சக்திகளை மாற்றவும் அழிக்கவும் அகற்றவும் முடியும். நீங்கள் தேவனை நேசிக்கின்றபடியினால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும், ஜெபித்ததை காட்டிலும், நீங்கள் விரும்பினதை காட்டிலும் சிறந்ததாக இருக்க போகின்றது. ஆதலால் எதை குறித்தும் கவலைப்பட்டு பயந்து கொண்டிருக்காதீர்கள். தற்போதைய போராட்டங்கள் உங்கள் கனவுகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பாரப்படுத்தவோ, தடுத்து நிறுத்தவோ, தடை செய்யவோ அனுமதிக்காதீர்கள். காரணம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, சுகப்படுத்த, விடுதலை கொடுக்க, கனப்படுத்த திட்டம் கொண்டுள்ளார். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றபடியால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், யோபு நீதிமான் என்று யோபுவின் நண்பர்கள் அறிந்திருந்த போதிலும் அவரை வார்த்தைகளால் குத்தி பேசி காயமுண்டாக்கினார்கள். அவருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு, இழப்புகளுக்கு யோபுவின் மறைவான பாவங்கள் தான் காரணம் என்று சொன்னார்கள். நம்மை நேசிக்கின்ற தேவன் யோபு இந்த வார்த்தைகளால் மிகவும் உடைந்து போனதை பார்த்து அவரை ஆறுதல் படுத்தும் வண்ணமாக, அவருடைய காயப்பட்ட இருதயத்தை ஆற்றும்படியாக யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். லாசரு மரித்து 4 நாட்களாக கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தாலும் மரணம் அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், நம்மை நேசிக்கின்ற தேவன் அதை தடுத்து நிறுத்தி லாசருவின் வாழ்க்கையில் நன்மையான திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருந்தார். ஆம், தேவன் லாசருவை தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஜீவனுள்ள சாட்சியாக விளங்கும்படி தேவன் லாசருவை பாதுகாத்தார், விடுவித்தார். தானியேல் பசியோடு இருந்த சிங்கங்களின் கெபியிலே ஒரு இரவு முழுவதும் இருக்கும்படி போடப்பட்டார். இனி தானியேலின் ஜெப வாழ்க்கை அவ்வளவுதான். அவர் கட்டாயம் சிங்கங்களுக்கு இரையாகி மரித்து போவார் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. காரணம், நம்மை நேசிக்கின்ற தேவன் தம்மை நம்பியிருக்கின்ற ஜனங்கள் மேல் அவர் மிகுந்த அக்கறையுள்ளவர் என்பது விளங்கும்படி தேவன் தானியேலை பாதுகாத்தார், விடுவித்தார். என கண்பானவர்களே, சூழ்நிலைகள் ஒருவேளை முடியாதது போல காணப்படலாம். சுற்றி இருக்கின்ற காரியங்கள் இது மாற்றுவதற்கு கடினமானது என்பது போல இருக்கலாம். உங்களோடு கூட இருந்த மக்கள், உங்களிடமிருந்து உதவி பெற்ற மக்கள் தற்போதைய உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து உங்களை அற்பமாய் பேசலாம், எண்ணலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை சந்திக்க நீங்கள் தனியாய் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் கட்டாயம் உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள, வெற்றி கொள்ள உங்களுக்கு பலனை தருவார், உதவி செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களை, அற்புதங்களை செய்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை தீங்கிலிருந்து விடுவிப்பார், ஏற்ற வேளையில் உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவரே நம்பியிருக்கிற, அவரே சார்ந்திருக்கிற உங்களை கைவிட மாட்டார். அவரிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். உங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை, விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். எல்லா தீங்கிலிருந்து விலக்கி அவர் பாதுகாப்பார்.
உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா தடைகளை, சத்துருவின் போராட்டங்களை, சூழ்ச்சிகளை, தந்திரங்களை அகற்றி போடுவார். செமையான பாதையில நடத்துவார். யாவருடைய கண்கள் காணபடி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதலால் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்ட ஒவ்வொருத்தருடைய கருத்தில் நான் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன், நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருக்கும் நீ சகாயத்தை செய்கிறது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவருடைய ஏக்கங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். எல்லா தடைகள் நீங்கட்டும், எல்லா தடைகள் அகற்றும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்த நஷ்டங்கள், இழப்புகள், சூழ்நிலைகள் மறைந்து போகட்டும். இழந்து போனவைகள் மீண்டும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். யாவருடைய கண்கள் காணும்படி அவருடைய குறைகள், கவலைகள், வேதனைகள் மறைந்து போகட்டும். இந்த நாளிலே பிள்ளை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்கள் காத்திருக்கிற அந்தோ சகோதரி, நீ தொடுகிறதுக்காக நன்றி. ஓ, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நிமித்தம், இந்த வீசிங் ப்ராப்ளம் நிமித்தம், ஓ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் வல்லமை பாய்கிறதுக்காக, ஷோல்டர் பெயினோட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு ஜெயம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உயிர் தந்த வல்லமை ஒவ்வொருத்தரை தொட்டிருக்கிறதுக்காக நன்றி. அவருடைய விண்ணப்பத்திற்கு ஆமேன் என்று பதில் தருகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலுள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அத்துடன் பெல் பட்டனையும், அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.